தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் கல்வெட்டியல் தொல்லியல் துறை தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நாகப்பட்டினம் தொல்லியல் அகழாய்வு சிறப்புகள் என்னும் பொருளில் தன்னுடைய கருத்துக்களை இங்கே கூற இருக்கின்றார். அவரை தன்னுடைய கருத்துக்களை கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும். பேராளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் பண்பாட்டின் தொன்மை சான்றுகளை மிகுதியாக கொண்டிருக்கும் கடற்கரை பகுதிகளில் ஒரு சில அகழாய்வுகளை இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் சங்ககால காவிரி பூம்பட்டினத்திற்கு பிறகு சோழமண்டல கடற்கரையில் தமிழக கடற்சார் வரலாறு மற்றும் பண்பாட்டின் வளமை பெற்ற மையமாக விளங்கிய நாகப்பட்டினத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அகழாய்வினை 2009 மே மாதம் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைந்துள்ளன நடைபெற்று மேற்கொண்டது. நாகை வெளிப்பாளையத்தில் நீதிமன்ற வளாகம் அமைந்துள்ள பகுதியிலே நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக உள்ள பழமை வாய்ந்த கிறித்துவ வழிபாட்டு கூடத்திற்கு எதிரில் 4x4 மீட்டர் பரப்பளவில் அகழாய்வு குழி அமைக்கப்பட்டது. இது அகழாய்வு குழி 3.35 மீட்டர் ஆழம் வரை, அதாவது கன்னிமண் வரை தென்படும் வரை ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 7 மண்ணடுக்குகள் காணப்பட்டன. அதில் முதல் 2 மண்ணடுக்குகள் தற்கால படிவுகளாகும். 3-5 தற்கால படிவுனா ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் டெபாசிட் அதில் படிந்திருக்கு. 3லிருந்து 5வது மண்ணடுக்கு வரை ஐரோப்பியர்களின் தாக்கம் கொண்டவை. வடக்கு வெட்டுவாயில், அதாவது நார்தன் செக்ஷன்ல வடக்கு வெட்டுவாயில் செங்கல் கட்டிட பகுதி ஒன்றும், அதிலிருந்து மேற்கே ஒரு சிறிய தொட்டி போன்ற அமைப்புடைய ஒரு கட்டுமானமும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சிறிய தொட்டி போன்ற கட்டுமானம் செம்மண் சாந்து மற்றும் சரளக்கல் கொண்டு கட்டிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக தெரிகிறது. இதன் அமைப்பை கொண்டும் அதில் காணப்படும் கடற்சிப்பிகளினாலான சுண்ணாம்பு கலவையினை கொண்டும் இது ஒரு உலையாக இருந்திருக்க வேண்டும் என எண்ண முடிகிறது. இக்கட்டுமான பகுதிகளில் டச்சு எழுத்துகள் பொறிக்கப்பட்ட வெண் களிமண் வகை புகைப்பிடிப்பான்கள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுதான் அந்த வெண் களிமண் வகை புகைப்பிடிப்பான். இது அதனுடைய க்ளோஸ்அப் வியூ. இவற்றோடு 1753 என ஆண்டு பொறிக்கப்பட்ட டச்சு நாணயமும் கிடைத்துள்ளது. அதாவது விஓசி நாணயம், அதில் விஓசி என்ற ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கும். ஆண்டு 1753. இந்த சான்றுகள் இப்பகுதி அல்லது இவ்விடம் இந்த காலகட்டத்திலே, ஐரோப்பியருடைய காலகட்டத்திலே ஒரு அரசு அலுவலர்கள் இருந்த ஒரு கூடாரமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை என்ன தோன்றுகிறது. மேற் சுட்டியவற்றோடு கிபி 16-18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சீன களிமண், போர்ஸ்லைன் சொல்லக்கூடிய மட்பாண்ட சில்லுகள் மிகுதியாக கிடைத்துள்ளன. இவற்றில் குறிப்பாக 2 சில்லுகள், அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சில்லுல கீழே இருக்கு, அதுல இந்த கயிறு அதாவது ஹோல் பண்ணி அதை தச்சிருக்கிற மாதிரி ஒரு இது உங்களுக்கு தெரியும். அது இந்த மசூலா என ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்ட தமிழக மரபு சார்ந்த கட்டுவல்லமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மற்றொன்றில் மேலே ஒன்று இருக்கும் பாருங்க, மேல இருந்து 2வது தோணி வகையைச் சேர்ந்த ஒரு படகு அதிலே காட்டப்பட்டுள்ளது. இது சரக்கு கப்பலாக இருக்க வேண்டும். இவை மரபு சார்ந்த பண்பாட்டு ஆய்விற்கு உகந்த சான்றுகளாக மட்டுமல்லாது
கால கணிப்பிற்கும் துணை புரிகின்ற சான்றுகளாக விளங்குகின்றன. ஆறாவது, இது அந்த கட்டுவல்லம் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன அந்த ஓடிலே காணப்படும் அந்த இது மாதிரியானது தான் அது. இது 1987 ஆண்டு பூம்புகார் கடற்கரையிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்று. தற்போது இது நமது கடற்படை பகுதியிலே நீங்க பார்ப்பது என்பது அரிதான ஒன்றாக இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆறாவது, மண்ணடுக்கு. அதில் 1.10 மீட்டர் கனம் கொண்ட மண்ணடுக்காகும். இருக்கின்ற மண்ணடுக்குகளே இதுவே கனம் அதிகம் உள்ள மண்ணடுக்கு. இதில் சோழர் கால கூரை ஓடுகள், பானை ஓடுகள், நாகரி எழுத்து பொறித்த ராஜராஜனுடைய செப்பு காசு போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் உள்ள மாளிகை மேட்டில் சோழர்களுடைய அரண்மனை பகுதியாக சுட்டப்படும் பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கூட நாணயம் கண்டுபிடிக்கப்படவில்லை, சோழர் கால நாணயம். இங்கே மண்ணடுக்கிலே நமக்கு கிடைத்துள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. இவற்றோடு TN ராமச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டுள்ள, அதாவது சென்னை அருங்காட்சியகம் வெளியிட்டுள்ள நாகப்பட்டினம் தொடர்பான புத்த படிமங்கள் சார்ந்த அந்த நூலிலே சுட்டப்பட்டுள்ள புத்த படிமங்களில் காணப்படும் புத்தருடைய நெற்றியிலும் உள்ளங்கையிலும் காணப்படும் குறியீடுகள் பல மண் பாண்ட சில்லுகளிலே இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதைத்தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் உள்ள பல குறியீடுகள் இந்த மண்பாண்ட சில்லுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று இதுவரை தமிழகத்திலே வேறு எங்கும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இவற்றோடு தெற்கு வெட்டுவாயில் செங்கல் கட்டிட தெற்கு வெட்டுவாயில், அதாவது சதர்ன் செக்ஷன்ல ஒரு செங்கல் கட்டிட பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்பகுதி 7வது மண்ணடுக்கின் அடிவரை சென்றுள்ளதை நாங்கள் கண்டுள்ளோம். இக்கட்டுமானத்தின் அமைப்பு, தொல்பொருட்கள் சான்றுகளின் அடிப்படையில் இது ஆனைமங்கலம் செப்பேடுகள் குறிப்பிடும் சைலேந்திர வம்சத்தின் அரசர்கள், அதாவது சைல வம்சம் ஸ்ரீவிஜய மன்னர்களின் கட்டப்பட்ட புத்த விகாரையாக இருக்க வேண்டும். சோழர் காலத்தில் நாகப்பட்டினமும் பாலர்களுடைய நாலந்தாவும் சமகாலத்தில் ஸ்ரீவிஜய அரசர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புத்த மையங்களாகும். இப்பகுதி மண்ணடுக்கில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த செலடான் என்று சொல்லக்கூடிய சீல களிமண் வகை மண்பாண்ட ஓடுகள் அதிக அளவிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை கிபி 9-15ஆம் நூற்றாண்டுகளிலே சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளுடன் இப்பகுதிக்கு, தமிழக பகுதிக்கு, குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதிக்கு இருந்த தொடர்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்றாக நாம் கருதலாம். மேலும் இந்த கட்டுமான பகுதியிலே பிகாரை இருந்த அந்த கட்டுமான பகுதியிலே 4 வகையான செங்கற்கல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது. அதில் 13x10